அந்தமான் பகுதியில் தென்மேற்கு பருவமழை இன்று தொடங்கும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவி வருகிறது. இதனால் விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, தேனி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இதேபோன்று திண்டுக்கல், தேனி, கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. இந்நிலையில் அந்தமான் பகுதியில் தென்மேற்கு பருவமழை இன்று தொடங்கும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. குறிப்பாக தெற்கு வங்கக்கடலின் சில பகுதிகள், அந்தமான் கடல் பகுதிகள், அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என கூறப்பட்டுள்ளது. வழக்கமாக மே 20ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை தொடங்கும் நிலையில் இந்த ஆண்டு சற்று முன்னதாகவே தொடங்கும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வந்த நிலையில் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கோடை மழை வெளுத்து வாங்கியது. குறிப்பாக தென்காசி மாவட்டத்தின் வாசுதேவநல்லூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறைக்காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. சிவகிரி, தென்மலை, திருமலாபுரம் உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. அதேபோல கோவை புறநகர் பகுதிகளான துடியலூர், வடமதுரை, கவுண்டம்பாளையம், இடையர்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. தேனி மாவட்டம் வீரபாண்டி சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக கொட்டி தீர்த்த கோடை மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் வாடிகண்டபுரம், மங்களமேடு, எறையூர், திருமாந்துறை, லப்பைக்குடிக்காடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. கடலூர் வெள்ளி கடற்கரையில் செல்போனில் பேசிக் கொண்டிருந்த இளைஞர் மின்னல் தாக்கி உயிரிழந்த நிலையில் அவரது நண்பர்கள் 2 பேர் படுகாயமடைந்தனர். கடலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இடி மின்னலுடன் மழை பெய்தது. இந்நிலையில் புதுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த 2 கல்லூரி மாணவர்கள் உட்பட 3 பேர் வெள்ளி கடற்கரைக்கு இருசக்கர வாகனத்தில் சென்றனர். வெள்ளி கடற்கரையில் புகைப்படம் எடுத்துக் கொண்டிருந்த போது ஹரிஹரன் என்ற 18 வயது இளைஞர் செல்போனில் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது மின்னல் தாக்கி அவர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். அருகில் இருந்த ரவி, விஷால் ஆகியோர் காயமடைந்த நிலையில் கடலூர் மாவட்ட அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்து வருவதால் கடலூர் வெள்ளி கடற்கரைக்கு யாரும் வர வேண்டாம் என காவல்துறை சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. பெட்ரோல், டீசல் விலை உயர்வால் வாகன ஓட்டிகள் கவலை அடைந்துள்ளனர். நாடு முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்ந்த நிலையில் சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் 103 ரூபாய் 67 காசுகளுக்கு விற்பனையாகிறது. மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் போர் காரணமாக கச்சா எண்ணெய் விலை தொடர்ந்து ஏறுமுகமாக உள்ளது. இதனால் எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்துமாறு பிரதமர் மோடி அறிவுறுத்தியிருந்தார். அதே சமயம் பெட்ரோல், டீசல் விலை அதிகரிப்பதை தவிர்க்க முடியாது என்று ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்கோத்ராவும் கூறியிருந்தார். இந்நிலையில் நாடு முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் லிட்டருக்கு 3 ரூபாய் அதிகரித்துள்ளன. குறிப்பாக சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் 103 ரூபாய் 67 காசுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோன்று 1 லிட்டர் டீசல் விலை 95 ரூபாய் 25 காசாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக கொல்கத்தாவில் 1 லிட்டர் பெட்ரோல் 108 ரூபாய் 74 காசுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. சுமார் 4 ஆண்டுகளுக்கு பிறகு பெட்ரோல், டீசல் விலை உயர்த்தப்பட்டிருப்பதாக எண்ணெய் நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. அதே சமயம் ஆட்டோ மற்றும் கார்களுக்கான சிஎன்ஜி எரிவாயு விலையும் கிலோவுக்கு 2 ரூபாய் உயர்ந்துள்ளது. சென்னையில் சிஎன்ஜி எரிவாயு விலை கிலோவுக்கு 2 ரூபாய் அதிகரித்து 91 ரூபாய் 50 காசுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. பெட்ரோலிய பொருட்களின் விலை உயர்வை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று மத்திய அரசை முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மத்திய அரசின் பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல், டீசல் விலையை உயர்த்தியது ஏற்கத்தக்கது அல்ல என்று தெரிவித்துள்ளார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை குறையும் போது பெட்ரோல், டீசல் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் குறைப்பது இல்லை என்று குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் விஜய், மாறாக லாபத்தினை மட்டும் அந்த நிறுவனங்கள் எடுத்துக் கொள்வதாக குற்றம் சாட்டியுள்ளார். 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல்கள் முடிந்த பின்னர் பெட்ரோலிய பொருட்களின் இந்த விலை உயர்வு ஏற்றுக்கொள்ளக்கூடியது இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். இந்த விலை உயர்வு ஏழை எளிய நடுத்தர மக்களை பெருமளவு பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் கூறியுள்ளார். உற்பத்தி செய்யும் பொருட்களின் உற்பத்தி செலவும் அதிகரிப்பதால் சந்தையிலும் ஏற்றுமதியிலும் மந்தநிலை ஏற்பட வாய்ப்பிருப்பதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், பெட்ரோலிய பொருட்களின் விலை உயர்வை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று மத்திய அரசை கேட்டுக் கொண்டுள்ளார்.
பெட்ரோல், டீசல், சிஎன்ஜி விலை உயர்வால் சாமானிய மக்களின் வாழ்வாதாரமே கேள்விக்குறியாகி இருப்பதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் மத்திய பாஜக அரசு மக்களின் தலையில் அடுத்தடுத்து பாரத்தை போடுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். ஏற்கனவே வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டரின் விலையை உயர்த்தியதால் அனைத்து பொருட்களின் விலையும் ஏறிவிட்டதாக குறிப்பிட்டுள்ள அவர், பெட்ரோல், டீசல், சிஎன்ஜி விலை உயர்வால் சாமானிய மக்களின் வாழ்வாதாரமே கேள்விக்குறியாகி இருப்பதாக கூறியுள்ளார். இதனிடையே பெட்ரோல், டீசல் மற்றும் எரிவாயு சிலிண்டருக்கான விற்பனை வரியை தமிழ்நாடு அரசு குறைக்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், டீசல் விலை உயர்வால் அத்தியாவசிய பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்து பொதுமக்கள் பெரிதும் பாதிப்படையும் சூழ்நிலை உருவாகியுள்ளதாக தெரிவித்துள்ளார். மக்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்பை போக்கும் வகையில் விலையை குறைக்க மத்திய, மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். பெட்ரோல், டீசல் விலை உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள பொதுமக்கள் அதனை குறைப்பதற்கு மத்திய மற்றும் மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். அது முதல்ல நடந்து தான் இருக்குது, அப்புறம் நடந்து தான் இருக்குது. இப்போ திடீர்னு நடக்க எப்படி முதல்ல 4-5 வருஷம் வந்து தான் இருக்குது. அப்புறம் ஏற்ற பெட்ரோல் பேத்துறா காரணம் எல்லாம் அரசு உள்நோக்கு தான். இதை பேஸ் பண்ணி எல்லா டிரான்ஸ்போர்ட்டுக்காரங்களும் ரேட் ஏற்றினாங்கன்னா உணவுப் பொருள் விலையும் அதிகமாகும். இது டோட்டல் அன்றாட சாமானிய மக்களாக எங்களை மாதிரி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இது ஒரு பெரிய ப்ராப்ளம். அப்போ நாங்கள் சேலரி அதிகமாக கேட்டு வாங்க வேண்டியதாக இருக்கும். நாங்கள்லாம் வந்து மெடிக்கல் ட்ரிப்பு டெய்லி வண்டியிலே சுற்றுற ஆளு, டெய்லி ஒரு 100-200 கிலோமீட்டர் மேக்ஸிமம் சுற்றுற ஆளு. ஸோ எங்களுக்குலாம் இந்த ப்ரைஸ் 3 ரூபா இறங்கும் போது எங்களுக்கு வந்து எங்களோட இதில் வந்து இன்சென்டிவ் சொல்லி அந்த இதையும் பெட்ரோல் அலவன்ஸ்லேயும் இந்த ப்ரைஸ் ஏறாது. ஸோ ரொம்ப கஷ்டம் தான் நாங்களும் ஓட்டுறது. நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாடகை இந்த மாதிரி தான் ஏற்றிட்டு போயிட்டுருக்குறோம். இது பார்த்தீங்கன்னா பாவம் எங்களை கூலிக்காரங்க போனோம்னா அவங்ககிட்ட 2 ரூபா 3 ரூபா பார்ட்டி கிட்ட தான் நாங்கள் ரேட் ஏற்ற முடியும். ஆனால் அவங்க தருவாங்க மாட்டாங்க. நாங்கள் என்ன பண்ணுறது? பெட்ரோல் ஏற்றுமதிக்கான சிறப்பு கூடுதல் கலால் வரியை 3 ரூபாய் உயர்த்தி மத்திய அரசு அறிவித்துள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகளுக்கும் ஈரானுக்கும் இடையேயான போரால் மேற்காசியாவில் பதற்றம் நீடித்து வரும் நிலையில் கச்சா எண்ணெய் விலையும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. கச்சா எண்ணெய் விலை உயர்வால் ஏற்பட்டுள்ள நஷ்டத்தை சீர் செய்ய இந்தியாவில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை லிட்டருக்கு தலா 3 ரூபாய் உயர்த்தி பொதுத்துறை நிறுவனங்கள் அறிவித்தன. இந்நிலையில் உள்நாட்டில் எரிபொருள் விநியோகத்தை சீராக வைத்திருக்க ஏதுவாக பெட்ரோல் ஏற்றுமதிக்கான சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு அமல்படுத்தியுள்ளது. அதன்படி ஏற்றுமதி செய்யப்படும் பெட்ரோல் லிட்டருக்கு 3 ரூபாய் சிறப்பு கூடுதல் கலால் வரியாக விதிக்கப்பட்டுள்ளது. டீசல் ஏற்றுமதி வரி லிட்டர் 23 ரூபாயிலிருந்து 16 ரூபாய் 50 காசுகளாகவும், விமான எரிபொருள் மீதான ஏற்றுமதி வரி லிட்டர் 33 ரூபாயிலிருந்து 16 ரூபாயாகவும் குறைக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் உள்நாட்டில் பயன்படுத்தப்படும் பெட்ரோல், டீசலுக்கான கலால் வரியில் மாற்றமில்லை என்றும் மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. மதுரையில் சிஎன்ஜி கேஸ் நிரப்புவதற்காக ஆட்டோக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் காட்சிகளே இவை. மதுரை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் சிஎன்ஜி கேஸ் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் வாடகை வாகனங்கள் மற்றும் ஆட்டோக்களுக்கு எரிபொருள் கிடைக்காமல் ஓட்டுநர்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். குறிப்பாக மதுரை மாவட்டத்தில் இந்தியன் ஆயில் நிறுவனத்திற்கு சொந்தமான பெட்ரோல் விற்பனை நிலையத்தில் சிஎன்ஜிக்காக ஆட்டோக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றன. மேலும் நகர மற்றும் புறநகர் பேருந்துகள் பல மணி நேரம் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் போக்குவரத்து சேவையும் பாதிக்கப்பட்டுள்ளது. 1 கிலோ சிஎன்ஜி எரிவாயு 90 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டில் கார் உற்பத்தி துறையை மேம்படுத்துவது குறித்து முதலமைச்சர் விஜய் ஆலோசனை நடத்தினார். தமிழ்நாட்டின் தொழில் நிறுவனங்களின் உயரதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆலோசனை மேற்கொண்டார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் BMW, CI, TVS, ஹட்சன் மோட்டார் உள்ளிட்ட கார் நிறுவனங்களின் முதன்மை செயல் அதிகாரிகள் பங்கேற்றனர். இதில் தொழில் முதலீடுகள், புதிய தொழிற்சாலைகளை அமைத்தல் மற்றும் மின்சார வாகன உற்பத்தியை அதிகரித்தல் தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டது. மேலும் தமிழ்நாட்டில் கார் உற்பத்தி துறையை மேம்படுத்துதல், வேலை வாய்ப்புகளை அதிகரித்தல், இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல் உள்ளிட்டவை குறித்தும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. இதனைத் தொடர்ந்து குறுவை நெல் சாகுபடி மற்றும் முக்கிய அணைகளின் நீர் இருப்பு குறித்து அதிகாரிகளிடம் முதலமைச்சர் விஜய் கேட்டறிந்தார். இந்த கூட்டத்தில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை, நீர்வளத்துறை உயரதிகாரிகள் பங்கேற்றனர்.
தமிழ்நாட்டில் மேலும் 10 IAS அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். தாவேகா அரசு ஆட்சிக்கு வந்ததை அடுத்து பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டு வருகின்றனர். அந்த வகையில் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறையின் கூடுதல் தலைமைச் செயலாளராக பிரதீப் யாதவ் நியமிக்கப்பட்டுள்ளார். கைத்தறி, துணிநூல் மற்றும் கைவினைப் பொருட்கள் துறையின் முதன்மை செயலாளராக DN வெங்கடேசை நியமித்து அரசு உத்தரவிட்டுள்ளது. வேளாண்மை உற்பத்தி ஆணையர் மற்றும் வேளாண்மை உழவர் நலத்துறை செயலாளராக P. சங்கர் பொறுப்பேற்றுள்ளார். கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளராக லதா இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். சமூக பாதுகாப்பு திட்ட இயக்குநராக காயத்ரி கிருஷ்ணனும் நில அளவை இயக்குநராக தீபக் ஜேக்கப்பும் நியமிக்கப்பட்டுள்ளனர். மாநில மனித உரிமைகள் ஆணையத்தின் செயலாளராக P. முருகேஷும் புதிய வேளாண்மை துறை இயக்குநராக KV முரளிதரனையும் நியமித்து அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. குறிப்பாக 41 பேர் உயிரிழந்த கரூர் மாவட்டத்தின் ஆட்சியர் ரவிக்குமாருக்கு பதிலாக C. முத்துக்குமரனை நியமித்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. அதிமுக கொறடா விவகாரம் தொடர்பாக மனுக்கள் ஆய்வில் இருப்பதாக சபாநாயகர் JCD பிரபாகர் தெரிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தோல்வியை சந்தித்த நிலையில் அக்கட்சியில் மீண்டும் பிளவு ஏற்பட்டுள்ளது. SP வேலுமணி தரப்பு சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் தாவேகா ஆட்சிக்கு ஆதரவு தெரிவித்தனர். ஆனால் அதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தரப்பு எதிர்ப்பு தெரிவித்தது. தொடர்ந்து கட்சி கொறடாவை தேர்வு செய்யும் உரிமை எடப்பாடி பழனிசாமிக்கு தான் இருப்பதாக அவரது தரப்பினர் தெரிவித்துள்ளனர். அதே சமயம் தன்னை பெரும்பாலான சட்டமன்ற உறுப்பினர்கள் கொறடாவாக நியமித்துவிட்டதாக முன்னாள் அமைச்சர் C. விஜயபாஸ்கர் அறிவித்தார். இது தொடர்பாக இருதரப்பும் சபாநாயகர் JCD பிரபாகரை சந்தித்து மனு அளித்தனர். மேலும் சபாநாயகரை சந்தித்த CV சண்முகம் தங்கள் தரப்பு சட்டமன்ற உறுப்பினர்களின் இருக்கைகளை மாற்றுவது தொடர்பாகவும் மனு அளித்துள்ளார். இந்நிலையில் அதிமுகவின் கொறடா நியமனம் தொடர்பாக இரு அணிகளும் அளித்த மனுக்கள் ஆய்வில் இருப்பதாக சட்டப்பேரவைத் தலைவர் JCD பிரபாகர் தெரிவித்துள்ளார். மனுக்கள் அளிக்கப்பட்டு 2 நாட்களே ஆகும் நிலையில் பேரவை விதிகளின்படி முடிவு செய்யப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். திமுகவை ஆதரிக்க கூடாது என்பதற்காக வேறு வழியின்றி தாவேகாவுக்கு ஆதரவளித்ததாக அதிமுக முன்னாள் அமைச்சர் KC வீரமணி விளக்கம் அளித்துள்ளார். தாவேகா அரசு தாக்கல் செய்த நம்பிக்கை தீர்மானத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் எதிர்ப்பை மீறி CV சண்முகம் தரப்பு MLAக்கள் ஆதரவு அளித்தனர். இதனையடுத்து CV சண்முகம் மற்றும் SP வேலுமணிக்கு ஆதரவாக செயல்பட்ட 26 மாவட்ட செயலாளர்களின் பதவிகளை பறித்த எடப்பாடி பழனிசாமி புதிய மாவட்ட செயலாளர்களை நியமித்தார். இந்நிலையில் வாணியம்பாடியில் உள்ள திருப்பத்தூர் மாவட்ட அதிமுக தலைமை அலுவலகத்தில் பொறுப்பு பறிக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் KC வீரமணி தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய அவர் தாவேகாவுக்கு ஆதரவு அளித்தது குறித்து விளக்கினார். உயிருள்ள வரை தனது கட்சி அதிமுக தான் எனவும் அதன் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் என்றும் KC வீரமணி கூறினார். இதனிடையே பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் எடப்பாடி பழனிசாமியை சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள அவரது இல்லத்தில் சந்தித்து பேசினார். முன்னதாக ஜெயலலிதா நினைவிடத்தில் பெஞ்சமின் கண்ணீர் மல்க முறையிட்டது குறிப்பிடத்தக்கது. உதகையில் ரோஜா கண்காட்சி களை கட்டியுள்ளது. உதகை ரோஜா கண்காட்சியில் பூத்து குலுங்கும் மலர்களை 2 நாட்களில் மட்டும் 25,000த்திற்கும் மேற்பட்டோர் கண்டுபிடித்தனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் கோடை சீசனை ஒட்டி 21வது ரோஜா கண்காட்சி வியாழக்கிழமை தொடங்கியது. வண்ண வண்ண ரோஜா மலர்களை கொண்டு அண்ணா பறவைகள், இருவாச்சி உள்ளிட்ட பல்வேறு பறவை இனங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. கண்கவர் ரோஜா மலர்களை கடந்த 2 நாட்களில் மட்டும் 25,000த்திற்கும் மேற்பட்டோர் கண்டுபிடித்தனர். ஃப்ளவர் ஷோன்னு சொல்லியிருந்தாங்க, ரோஸ் ஷோன்னு சொல்லியிருந்தாங்க. வந்தோம். இங்கே நிறைய ஃப்ளவர் வச்சு நிறைய பேர்ட்ஸ் மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஊட்டி ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நாங்கள் வந்திருக்கோம். எதர்ச்சியாக வந்தப்போ இந்த ரோஸ் ஷோன்னு சொன்னாங்க. பார்த்தோம், சூப்பராக இருக்கு. ரோஸ்லேயே இந்த பேர்ட்ஸ்லாம் செஞ்சுருக்காங்க. செம்மையாக இருக்கு. நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே கூட இந்த குட்டீஸு சூப்பராக என்ஜாய் பண்ணுறாங்க. இதனிடையே உதகையில் 128வது மலர் கண்காட்சி திங்கட்கிழமை தொடங்கி மே 28ஆம் தேதி வரை மொத்தம் 11 நாட்கள் மலர் கண்காட்சி நடைபெறுகிறது. இதையொட்டி திங்கட்கிழமை நீலகிரி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது.
சென்னை OMR சாலையில் உள்ள டெக் மஹேந்திரா IT நிறுவனத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. சென்னை சோளிங்கர் எல்காட் வளாகத்தில் பல்வேறு IT நிறுவனங்கள் மற்றும் கார் நிறுவனங்கள் இயங்கி வருகின்றன. அதில் சுமார் 5000த்திற்கும் மேற்பட்ட IT ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் அங்குள்ள டெக் மஹேந்திரா IT நிறுவனத்திற்கு சொந்தமான பழைய மின்சாதன பொருட்களை வைக்கும் குடோனில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதனால் விண்ணை முட்டும் அளவிற்கு கரும்புகை வெளியேறியது. அதிக அளவில் கரும்புகை வெளியேறியதால் நிறுவனத்தில் பணியாற்றிக் கொண்டிருந்த ஊழியர்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் 3 மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். சென்னையை அடுத்த திருவொற்றியூர் அருகே கள்ளச்சந்தையில் மது விற்பனை செய்யப்படுவதை தடுக்க தவறியதாக கூறி திருவொற்றியூர் காவல் ஆய்வாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். திருவொற்றியூர் தேரடி பகுதிக்கு அருகில் உள்ள மதுபான கடையில் கள்ளச்சந்தையில் மது விற்பனை செய்யப்படுவதாக இளைஞர் ஒருவர் வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருந்தார். இந்த வீடியோ வேகமாக பரவிய நிலையில் திருவொற்றியூர் காவலர்கள் கடையின் ஊழியராக இருந்த கார்த்திக் மற்றும் பிரபாகரன் ஆகிய இருவரை கைது செய்தனர். இந்நிலையில் கள்ளச்சந்தையில் மது விற்பனை நடைபெறுவதை ஆய்வாளர் மோகன்தாஸ் கண்டும் காணாமல் இருந்ததாக புகார் எழுந்தது. இதையடுத்து ஆய்வாளர் மோகன்தாஸை பணியிடை நீக்கம் செய்து சென்னை பெருநகர காவல் ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா புனிதமான இடத்துலலாம் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க கவர்மெண்ட் அலோவ் பண்ணதே இதுதானா எனக்கு புனிதமான பொருள், நான் புனிதமாக தான் பார்க்குறேன். அதுதான் சாமியாக வச்சு கும்பிடுறேன். சென்னையில் வீட்டில் கஞ்சா செடி வளர்த்ததற்கு இளைஞர் கூறிய காரணம்தான் இது. சென்னை புதுவண்ணாரப்பேட்டை வஉசி நகரில் வீட்டில் கஞ்சா செடி வளர்க்கப்படுவதாக கிடைத்த தகவலின் பேரில் காவல்துறையினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். இதில் எட்வின் ஜார்ஜ் என்ற இளைஞர் வீட்டில் கஞ்சா செடி வளர்த்ததை கண்டறிந்த காவல்துறையினர் அது குறித்து அவரிடம் கேட்டுள்ளனர். அதற்கு கஞ்சா செடியை புனிதமாக கருதுவதாகவும் தினசரி அதற்கு பூஜை செய்வதாகவும் எட்வின் ஜார்ஜ் கூறியதை கேட்டு ஒரு நிமிடம் காவல்துறையினர் மிரண்டு போயினர். இது நம்ம ஊர்ல அஃபென்ஸ் தான். ஆனா இங்க பாத்தீங்கன்னா புனிதமான இடத்துலலாம் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க கவர்மெண்ட் அலோவ் பண்ணதே இதுதானா எனக்கு புனிதமான பொருள், நான் புனிதமாக தான் பார்க்குறேன். அதுதான் சாமியாக வச்சு கும்பிடுறேன். சட்டமன்ற தேர்தலில் RK நகர் தொகுதியில் தாவேகவுக்காக எட்வின் ஜார்ஜ் பணியாற்றியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இளைஞரை கைது செய்ய காவல்துறையினர் வீட்டில் கஞ்சா செடி வளர்த்தது குறித்து விசாரித்து வருகின்றனர். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் மூளையாக செயல்பட்ட முக்கிய குற்றவாளியை CBI அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். MBBS, BDS உள்ளிட்ட இடைநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு கடந்த 3ஆம் தேதி நாடு முழுவதும் நடைபெற்றது. இத்தேர்வை 23 லட்சம் மாணவர்கள் எழுதியிருந்த நிலையில் ராஜஸ்தானில் வினாத்தாள் கசிந்ததாக வெளியான புகாரில் தேர்வு ரத்து செய்யப்பட்டது. இதனிடையே வினாத்தாள் கசிந்த வழக்கு CBI விசாரித்து வரும் சூழலில் வேதியியல் விரிவுரையாளரான குல்கர்னிக்கு வினாத்தாளை அணுகும் வசதி இருந்தது தெரியவந்துள்ளது. கடந்த மாதம் கடைசி வாரத்தில் மற்றொரு குற்றவாளியான மனிஷா வாக்மரே என்பவரின் உதவியுடன் அவர் புனேவில் உள்ள தனது இல்லத்தில் மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்பு நடத்தியது அம்பலமாகியுள்ளது. இந்த சிறப்பு பயிற்சி வகுப்புகளின் போது குல்கர்னி கேள்விகளையும் அதற்கான பதில்களையும் சொல்லிக் கொடுத்ததாக கூறப்படுகிறது. அவ்வாறு சொல்லிக் கொடுக்கப்பட்ட கேள்விகளை மாணவர்கள் தங்கள் நோட்டு புத்தகங்களில் கையால் எழுதியிருந்தனர். அந்த கேள்விகள் கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வின் வினாத்தாளுடன் துல்லியமாக பொருந்தி போவது தெரியவந்ததை அடுத்து குல்கர்னியை கைது செய்த CBI அதிகாரிகள் விசாரணை செய்து வருகின்றனர். குல்கர்னிக்கு உதவியாக இருந்த மற்றொரு குற்றவாளியான மனிஷா வாக்மரேவை CBI ஏற்கனவே கைது செய்தது குறிப்பிடத்தக்கது. வினாத்தாள் கசிவு காரணமாக ரத்து செய்யப்பட்ட நீட் தேர்வு அடுத்த மாதம் 21ஆம் தேதி நடைபெறும் நிலையில் வரும் 21ஆம் தேதிக்குள் தேர்வெழுதும் நகரங்களை மாற்றிக்கொள்ள மாணவர்களுக்கு அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. MBBS, BDS உள்ளிட்ட மருத்துவ படிப்புகளில் மாணவர் சேர்க்கைக்கான நீட் தேர்வு நாடு முழுவதும் கடந்த 3ஆம் தேதி நடத்தப்பட்டது. இதனை சுமார் 22 லட்சம் மாணவர்கள் எழுதிய நிலையில் தேர்வுக்கு முன்பே ராஜஸ்தானில் வினாத்தாள் கசிந்ததாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக CBI விசாரணைக்கு உத்தரவிட்ட தேசிய தேர்வு முகமை நாடு முழுவதும் நடைபெற்ற நீட் தேர்வை ரத்து செய்வதாக அறிவித்தது. இந்நிலையில் நீட் மறுதேர்வு அடுத்த மாதம் 21ஆம் தேதி நடைபெறும் என தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. இதற்கு மாணவர்கள் தனியாக விண்ணப்பிக்கவோ கட்டணம் செலுத்தவோ தேவையில்லை என தேர்வு முகமை விளக்கமளித்துள்ளது. அதே சமயம் தேர்வெழுதும் நகரங்களை வரும் 21ஆம் தேதி இரவு 11:50 மணிக்குள் மாற்றிக்கொள்ள
கொள்ளவும் தேசிய தேர்வு முகமை அவகாசம் வழங்கியுள்ளது. தேர்வெழுதும் நகரங்களை மாற்றவில்லை எனில் முந்தைய விண்ணப்பத்தில் கொடுக்கப்பட்ட நகரங்களின் அடிப்படையில் தேர்வு மையங்கள் ஒதுக்கப்படும் என்றும் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற தேர்வு ரத்தாகி சுமார் 1.5 மாதங்களுக்கு பிறகு மறுதேர்வு நடைபெறவுள்ள நிலையில் நடப்பாண்டிற்கான மருத்துவ மாணவர் சேர்க்கை மிகவும் தாமதமாகும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனால் பொறியியல், வேளாண்மை, கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளிலும் மாணவர் சேர்க்கை தாமதமாகும் என அஞ்சப்படுகிறது. நீட் தேர்வு வினாத்தால் கசிந்ததற்கு முழு பொறுப்பை ஏற்றுக்கொள்வதாக மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு வினாத்தால் கசிவு விவகாரம் தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் ஒரு குற்றவாளி கூட தப்பிக்க முடியாது என்று உறுதியளித்தார். நீட் தேர்வுக்கு கூடுதலாக 15 நிமிடங்கள் ஒதுக்க தேர்வு முகமை முடிவு செய்திருப்பதாக கூறிய அவர் மறுதேர்வுக்கான ஹால் டிக்கெட் ஜூன் 14ஆம் தேதி வெளியாகும் என்று அறிவித்தார். தொடர்ந்து பேசிய அமைச்சர் நீட் மறுதேர்வுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் முறையாக செய்வது குறித்து மாநில முதலமைச்சர்களுடன் கலந்து பேசியிருப்பதாக தெரிவித்தார். மேலும் அடுத்த ஆண்டு முதல் நீட் தேர்வு ஆன்லைன் முறையில் நடத்தப்படும் என்றும் அறிவித்தார். अगले साल से परीक्षा इसकी जो मूल जड़ है OMR, अगले साल से नीट की परीक्षा कंप्यूटर बेस्ड टेस्ट से होगी. தேர்வை நடத்தும் தேசிய தேர்வு முகமையில் சீர்திருத்தம் மேற்கொள்ள வேண்டியிருப்பதாகவும் தர்மேந்திர பிரதான் குறிப்பிட்டார். வெளிநாட்டு பயணங்களுக்கு சிறப்பு வரி விதிக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் பரவிய நிலையில் அது கடுகளவும் உண்மையில்லை என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஈரான் அமெரிக்கா போர் காரணமாக மேற்காசிய நாடுகளில் நிலவும் பதற்றத்தால் ஒரு வருடத்திற்கு பொதுமக்கள் தங்கம் வாங்குவது மற்றும் வீண் வெளிநாட்டு பயணங்களை தவிர்க்குமாறு பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். இதையடுத்து அத்தியாவசியமின்றி வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்வோருக்கு சிறப்பு வரி அல்லது செஸ் வரி விதிக்க மத்திய அரசு பரிசீலித்து வருவதாக தகவல் பரவியது. இந்நிலையில் இந்த தகவல் கடுகளவும் உண்மையில்லை என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பான தனது எக்ஸ் பதிவில் வெளிநாட்டு பயணங்களுக்கு சிறப்பு வரி அல்லது செஸ் வரி விதிக்கப் போவதாக வெளியான தகவல் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது எனவும் தொழில் மற்றும் மக்களின் வாழ்க்கை முறையை எளிதாக்கவே மத்திய அரசு முயன்று வரும் நிலையில் இதுபோன்ற வதந்திகளை நம்ப வேண்டாம் எனவும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். IPL கிரிக்கெட்டில் லக்னோவிடம் 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் சென்னை அணி அதிர்ச்சி தோல்வியை தழுவியதால் பிளே ஆஃப் சுற்றுக்குள் நுழைவதில் சற்று பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. லக்னோவில் நேற்றிரவு நடைபெற்ற 59வது லீக் ஆட்டத்தில் லக்னோ சென்னை அணிகள் பல பரீட்சை நடத்தின. டாஸ் வென்ற லக்னோ அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் களமிறங்கிய சென்னை அணியில் சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கெய்க்வாட், உருவில் பட்டேல் உள்ளிட்டோர் பெரிய அளவில் சோபிக்கவில்லை. கார்த்திக் சர்மா மட்டும் நிலைத்து நின்று ஆடி 71 ரன்கள் குவித்தார். 20 ஓவர்களில் சென்னை அணி 5 விக்கெட் இழப்பிற்கு 187 ரன்கள் எடுத்தது. தொடர்ந்து விளையாடிய லக்னோ அணியின் தொடக்க வீரர் மிச்சல் மார்ஷல் நிலைத்து நின்று விளையாடி 90 ரன்கள் விளாசி அணிக்கு வெற்றியை தேடித் தந்தார். 16.4 ஓவர்களில் 3 விக்கெட் இழப்பிற்கு 188 ரன்கள் குவித்து லக்னோ அணி வெற்றி பெற்றது. பிளே ஆஃப் வாய்ப்பை ஏற்கனவே இழந்த லக்னோ அணி ஆறுதல் வெற்றியை பதிவு செய்தது. ஆட்டத்தின் 15வது ஓவரில் சஞ்சு மற்றும் 17வது ஓவரில் கார்த்திக் ஆகியோர் கோட்டை விட்ட கேட்சுகள் லக்னோ அணிக்கு சாதகமாக அமைந்தது. தோல்வியின் மூலம் 12 புள்ளிகளுடன் பட்டியலில் 6வது இடத்தில் இருக்கும் சென்னை அணி எஞ்சிய 2 போட்டிகளில் வெற்றி பெற்றால் மட்டுமே ரன் ரேட் அடிப்படையிலாவது பிளே ஆஃப் வாய்ப்பை நினைத்து பார்க்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. நடிகர் ரவிமோகன் மற்றும் ஆர்த்தி ரவி இடையிலான விவாகரத்து சர்ச்சையில் சிக்கிய பாடகி கெனிஷா ரவிமோகனை விட்டு விலகுவதாக அறிவித்துள்ளார். நடிகர் ரவிமோகனின் குடும்பத்தை பிரிக்க வந்தவர் என தன் மீது சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகளால் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளானதாக அவர் அண்மையில் வீடியோ வெளியிட்டிருந்தார். அதன் தொடர்ச்சியாக கடந்த சில நாட்களாக தன்னை நோக்கி வீசப்பட்ட விமர்சனங்களாலும் ஆன்லைன் கிண்டல்களாலும் மனமுடைந்து போனதாக தெரிவித்துள்ள கெனிஷா சென்னையை விட்டு வெளியேறுவதாகவும் தனது இசை மற்றும் சிகிச்சை பணிகளை முற்றிலுமாக கைவிடுவதாகவும் அறிவித்தார். அவரது இன்ஸ்டா பதிவில் நிஜமான அன்பையும் விசுவாசத்தையும் காட்ட இந்த உலகம் தனக்கு இடம் தரவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் இனி ரவிமோகன் உங்கள் வசம் என்று கூறியுள்ளதுடன் அவருடனான தொடர்பை முறித்துக் கொள்வதாகவும் கெனிஷா தெரிவித்துள்ளார். பொய்களும் வதந்திகளும் நிறைந்த இந்த சூழலில் உண்மையான அன்பிற்கு இடமில்லை என்று வேதனையுடன் குறிப்பிட்டுள்ள கெனிஷா பெண்ணியம் வென்றது, மகிழ்ச்சி தோற்றது என்ற வாசகத்துடன் இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைத்தளங்களில் இருந்து வெளியேறுவதாக கூறியுள்ளார். கேரள முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் முதலமைச்சர் விஜய் கலந்து கொள்கிறார்.
கேரள முதலமைச்சர் பதவியேற்பு நிகழ்ச்சியில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கேரளாவில் நடந்து முடிந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக கூட்டணி 102 இடங்களில் வென்று ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. இதனையடுத்து கேரளாவின் அடுத்த முதலமைச்சரை தேர்வு செய்வதற்கான முயற்சிகளை காங்கிரஸ் கட்சி தீவிரப்படுத்தியது. நீண்ட இழுபறிக்கு பிறகு சதீசனை கேரள முதலமைச்சராக காங்கிரஸ் தேசிய தலைமை முடிவெடுத்துள்ளது. வரும் திங்கட்கிழமை கேரள முதலமைச்சராக சதீசன் பதவியேற்க இருக்கிறார். நிகழ்ச்சியில் பங்கேற்க தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு அழைப்பு விடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அரசுக்கு காங்கிரஸ் ஆதரவு தெரிவித்து கூட்டணியில் இடம் பிடித்திருக்கும் நிலையில் விஜய் முதலமைச்சராக பதவியேற்ற நிகழ்ச்சியில் ராகுல் காந்தி பங்கேற்ற பின்னணியிலும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. கேரள முதலமைச்சர் பதவியேற்பு நிகழ்ச்சியில் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் பங்கேற்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஏனாமில் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவுக்கு பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டது. தேர்தலில் வென்று அமைச்சரான பின்பு ஏனாம் தொகுதிக்கு ஹெலிகாப்டரில் வந்திறங்கிய புதுச்சேரி அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவுக்கு மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்த காட்சிகள் தான் இது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் புதுச்சேரிக்குட்பட்ட ஏனாம் பிராந்தியத்திலிருந்து என்ஆர் காங்கிரஸில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் மல்லாடி கிருஷ்ணாராவ். இதனைத் தொடர்ந்து 4வது முறையாக அமைச்சராக பதவியேற்றுள்ள நிலையில் ஹைதராபாத்திலிருந்து ஹெலிகாப்டரில் மல்லாடி கிருஷ்ணாராவ் ஏனாம் வந்தடைந்தார். அப்போது அவருக்கு என்ஆர் காங்கிரஸ் தொண்டர்கள் மற்றும் தொகுதி மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனையடுத்து ஜீப்பில் ஏறிய மல்லாடி கிருஷ்ணாராவுக்கு கிரேன் மூலம் பிரம்மாண்ட மாலையை தொண்டர்கள் அணிவித்தனர். இதேபோன்று அருகில் உள்ள கோதாவரி ஆற்றில் படகுகளில் கொடிகளோடு வந்தும் வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து திறந்த ஜீப்பில் ஏனாம் தொகுதி முழுவதும் ஊர்வலமாக சென்ற மல்லாடி கிருஷ்ணாராவ் பொதுமக்களை சந்தித்து நன்றி தெரிவித்தார். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில் பிரசாத லட்டு விற்பனையில் 3 கோடி ரூபாய் அளவுக்கு மோசடி நடந்ததாக புகார் எழுந்த நிலையில் 6 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 2023, 2024 நிதியாண்டிலிருந்து ராமநாத சுவாமி கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு தினமும் இலவச லட்டு பிரசாதம் வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்தது. இது தொடர்பாக இணை ஆணையர் செல்லதுரை கடந்த மார்ச் மாதம் திடீரென மேற்கொண்ட ஆய்வில் பல்வேறு மோசடிகள் நடைபெற்றது தெரியவந்தது. இதையடுத்து சம்பந்தப்பட்ட பணியாளர்கள் மற்றும் ஊழியர்களிடம் இணை ஆணையர் செல்லதுரை தீவிர விசாரணை நடத்தினார். இதில் கடந்த 2023 ஆண்டு முதல் நடப்பாண்டு பிப்ரவரி மாதம் வரை 20,71,000 லட்டுகள் தயாரிக்கப்பட்டு கவுண்டரில் பக்தர்களிடம் 3,40,65,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து இளநிலை உதவியாளர்கள் கே. பஞ்சமூர்த்தி, லாவண்யா, அம்பிகா, டிக்கெட் விற்பனையாளர் செல்வி, பணிப்பெண் சிவனேஸ்வரி, தூய்மை பணியாளர் விக்ரம் ஆகிய 6 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். வேலையில்லாத சில இளைஞர்கள் தகவல் அறியும் உரிமை ஆர்வலர்களாக மாறி ஒட்டுண்ணிகள் போன்று செயல்படுவதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் வேதனை தெரிவித்துள்ளார். தனக்கு மூத்த வழக்கறிஞர் அந்தஸ்து வழங்க டெல்லி உயர்நீதிமன்றம் தாமதம் செய்வதாக கூறி சஞ்சய் துபே என்ற வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி சூரியகாந்த் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது நீதிமன்றத்தால் வழங்கப்படும் கௌரவத்தை அலங்கார அந்தஸ்தை போல தேடி அலையக்கூடாது என கண்டித்தார். மேலும் அனைத்து வழக்கறிஞர்களும் மூத்த வழக்கறிஞர் என்ற அந்தஸ்தை பெறுவதற்கு தகுதியுடையவர்களாக இருக்கலாம் என கூறிய தலைமை நீதிபதி அதற்குரிய குறைந்தபட்ச தகுதி கூட மனுதாரருக்கு இல்லை என்பது இவ்வழக்கு மூலம் நிரூபணமாகி இருப்பதாக சாடினார். மேலும் மனுதாரரின் சமூக வலைதள பதிவை சுட்டிக்காட்டிய தலைமை நீதிபதி ஏற்கனவே நீதித்துறையை தாக்கும் ஒட்டுண்ணிகளுடன் சேர விரும்புகிறீர்களா என வினவினார். தொடர்ந்து பேசிய அவர், சரியான வேலை கிடைக்காத சில இளைஞர்கள் கரப்பான் பூச்சிகள் மற்றும் ஒட்டுண்ணிகள் போன்று மாறி சமூக ஊடக போராளிகள் அல்லது தகவல் அறியும் உரிமை ஆர்வலர்கள் என்ற பெயரில் அனைவரையும் தாக்கி வருவதாக விமர்சித்தார். மேலும் பல வழக்கறிஞர்களின் உண்மைத்தன்மை குறித்து சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். இதனைத் தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்ட மனுதாரர் தனது வழக்கை திரும்பப் பெற்றுக் கொண்டார்.